மகளிர் உரிமை தொகை கேட்ட பெண்களிடம் மூக்கு காதிலெல்லாம் நகை போட்டு இருந்தால் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டோம் என்று பேசிய திமுக அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரனிடம் தங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் வரவில்லை என்று கேட்ட பெண்களிடம் காது மூக்கு அனைத்திலும் நகை அணிந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் தர முடியாது என்று நகைச்சுவையாக அவர் பேசியதாக காணொலி வெளியாகி இருந்ததை சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியானவர்களுக்கே உரிமை தொகை என பாதி பெண்களை பட்டியலில் இருந்து நீக்கியது திமுக. தற்பொழுது நகை அணிபவர்களுக்கு பணம் கிடைக்காது என்று கூறி மீதி பெண்களையும் விரட்ட பார்க்கின்றது. திமுக அரசிடம் மகளிர் உரிமை தொகை வாங்க வேண்டும் என்றால் பெண்கள் தங்களிடம் இருக்கும் ஆபரணங்களை அணியக்கூடாதா? எப்பேற்பட்ட மேட்டிமைத்தனமான எண்ணம் இது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தனிப்பட்ட முறையிலே தமிழக பெண்களிடம் தன்னுடைய பேச்சுக்காக மன்னிப்பு கேட்பதோடு இனியும் இது போன்ற விமர்சனங்களை திமுக தலைவர்கள் தவிர்ப்பதை தமிழக முதலமைச்சர் உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே பேருந்தில் இலவசமாக பயணிக்கக்கூடிய பெண்களை ஓசி பயணம் என்றும், மகளிர் உரிமை தொகை வாங்கி அந்த 1000 ரூபாய் பணத்தில் கிரீம் பவுடர் எல்லாம் வாங்கி போட்டு பலபல என்று இருக்கின்றீர்களே என்றும், உரிமை தொகை வரவில்லை என்று முறையிட்ட பெண்களை மெண்டல்கள் எனவும் நாக்கில் நரம்பின்றி வசைபாடி வருகின்றனர் திமுகவினர் என்று குற்றம் சுமத்தி இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன், நகைச்சுவை என்ற பெயரில் தொடர்ந்து பெண்களை மட்டம் தட்டுவதை, உருவக்கேலி செய்வதை அனுமதிக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.